சம்மர் வந்துச்சுன்னா ஒரு லுங்கி அப்படி ஒரு லுங்கி பிடிக்குமா ஹீரோ வர்றதுக்கு? ஈஸி இல்ல, ஈஸி டக்குன்னு எடுத்து மாட்டிக்கிறதுக்கு. இல்லங்க, ஹீரோஸ்க்கு எல்லாம் வந்து பிரேக்னா பிரேக் ஆமா. ஒரு லுங்கி கட்டிப்பா. லுங்கியும் ஒரு ஷர்ட் கொடுப்பாங்கல்ல, நான் எடுத்துட்டு போறது. நான் வந்து பிரேக் டப்ப 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 டப்பன்னு அந்த சாரி பிளவுஸ் அஸ்தண்டி கிட்ட பூ 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 இஸ்திரி ஆற வச்சுட்டு இஸ்திரி பண்ண சொல்லு. அப்படியே நனைஞ்சு போயிருக்கோம்ல இந்த ஆமா, ஆமா, அவுட்டோர்ல எல்லாம். ஆமா, ஆமா, ஆமா. கொஞ்சம் 5 நிமிஷம் காய வச்சுட்டு இஸ்திரி பண்ண சொல்லுன்னு சொல்லிட்டு நான் டக்கு டக்கு டக்குன்னு லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு ஷர்ட் போட்டுக்கிட்டு அவரை எல்லாரும் அம்மாடி பாருங்க 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 இந்த ஹோல் யூனிட்டி என்னதான் பார்ப்பாங்க. விஜயகுமார் சார்ல இருந்து சரத்குமார் சார்ல இருந்து எல்லாருமே ஆமா. இங்க பாருங்க கம்ஃபர்ட்னா இதுதானே. ஆனா இந்த 45 நிமிஷத்துல நீ இவ்வளவு வேலையை எப்படி பண்ணுவ அப்படின்னா நான் சொன்னேன், யாருகிட்டயும் பேச மாட்டேன், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். கரெக்டா நான் இப்போ இந்த லுங்கி கட்டிட்டு ஷர்ட் போட்டுக்கிட்டு கிடுக்கிட்டு சாப்பிட்டுட வேண்டியது ஃபாஸ்டா 10 நிமிஷம் மேக்கப் ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டியது. ஓகே சாரி வந்த உடனே மறுபடியும் போயிடுனா எல்லாரோட காசு புடவை எல்லாம் வந்து இப்படி எப்படி இப்படி எல்லாம் இருக்கும். என் புடவை என் பிளவுஸ் மட்டும் ஸ்டைலா இஸ்திரி பண்ணி மறுபடியும் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே என்னை பத்தி பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க.